ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஈவினிங் நான் காஃபி போடும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுப்பில் பால் வச்சுட்டு பாத்திரம்லாம் கிடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்பூன் எல்லாமே எனக்கு இந்த ஸ்டாண்ட் ஹோல்டரில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பார்க்க அப்படியே ஒன்று போல் அழகாக இருக்கும். நான் பெருசுலேருந்து சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு சைடாக வச்சுருப்பேன், மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். பசங்க கேட்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் அடிக்கடி ஸ்பூன் யூஸ் பண்ணுறனால எனக்கு இவ்வளோ ஸ்பூன் வச்சுருக்கேன். ஈவினிங் மிளகா பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் தான் போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அது கட் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன அலப்பறலாம் நடந்துச்சு தெரியுமா? பால் அதுக்குள்ளே காஞ்சிட்டு பாலை நைட்டுக்கு தனியாகவும் இப்போ டீ போடுறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அவங்க டீ வந்து அடிக்கடி குடிப்பாங்க. வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸாவது டீ குடிப்பாங்க. அதனாலே கூட தான் போட்டு வச்சுருப்பேன் அவங்க வீட்டில் இருக்காங்கங்கிற சமயத்தில். மிளகா பஜ்ஜிலாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் வந்து நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க மிளகா பஜ்ஜி எல்லாமே. லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு போயிருக்கும்போது மிளகா பஜ்ஜி இருக்குடி அப்படின்னு சொல்லி போகும்போது தான் வீட்டிலேருந்து கிளம்பி அத்தை வீட்டுக்கு கிளம்பும்போது தான் சொன்னாங்க அம்மா. நான் கூட இப்போ கிளம்பும்போது சொல்கிறீங்களேம்மா, அப்போதே சொல்லியிருந்தா கூட நம்ம போட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு, பஜ்ஜி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். சரி, இன்னொரு நாள் வரும்போது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது மிளகா பஜ்ஜி இருந்தோன்னே அதை ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். சரி, அதை ரெடி பண்ணலான்னு சொல்லி மாவு போட்டு வரவிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகா பஜ்ஜிக்கு மாவு வரவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவில் நான் அந்த வெங்காயம் போட்டு பஜ்ஜி போட்டு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படியே பையன் வந்து ஏம்மா என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டேன். ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வெங்காயம் போட்டு வர வைட்டேன். சரின்னு சொல்லிட்டு முதல்ல வெங்காயம் பஜ்ஜி போட்டு கொடுத்தா அவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல வெங்காய பஜ்ஜி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு மிளகா பஜ்ஜி கொடுத்தது கிடையாது, அதனால் வெங்காய பஜ்ஜி தான் போட்டு கொடுத்துட்ருந்தேன். இந்த பக்கடாவில் எனக்கு இந்த வெங்காய பக்கடான்னு சொல்லி அப்பா கடையில் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தூத்துக்குடியில் இருக்கும்போது ஓயாமல் அப்பா வந்து வெங்காய பக்கடா தான் வாங்கி வைப்பாங்க. நார்மல் பக்கடா விட வெங்காய பக்கடா வந்து அடிக்கடி வாங்குவாங்க வீட்டில். அதனால் எனக்கு அந்த வெங்காய பக்கடா டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இவன் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டுன்னு டேட்ஸ் கொடுத்தோம்னா அந்த டேட்ஸில் பாதி சாப்பிட்டுட்டு பாதி எனக்கு தந்துட்டு ஏம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, அதை நான் சாப்பிட்டுக்கிட்டே மிச்ச பக்கடாவும் போட்டு எடுத்தாச்சு. ஒரு டீயோட இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான்.